கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தணும். அவங்களோட ஒரு மனப்பாட வசன பகுதிக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். ஒரு பிள்ளைங்களா அவங்களோட மனப்பாட வசனையை அப்படியே சொல்லிடுவாங்க. Behold, I come quickly, hold fast what you have, that no one must take your ground. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சாதடிக்கு எச்சரிக்காமல். Praise the Lord. Matthew chapter 24 verses 12-13. And because lawlessness will abound, the love of many will grow cold, but he who enters to the end shall be saved. அக்கிரமம் மிகுந்த சந்தோஷத்தையும் அக்கிரமம் மிகுதியாவதினால் அனைவருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24 அதிகாரம் 4-8 வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தடுத்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். மித்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவுடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். Matthew chapter 24 verses 4-6. Then Jesus answered and said to them, Take heed and no one deceives you. For many will come in my name, saying, I am Christ, and will deceive many. And will hear of wars and rumors of wars. See that you are not troubled. All the things must come to pass, but the end is not yet. Amen. மத்தேயு 24 அதிகாரம் 10 வசனம் 11 வசனம். அப்பொழுது அநேகர் இரவர் அணைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். எல்லா பிள்ளைகளும் மத்தேயு 24 அதிகாரத்துல ஆண்டவருடைய வருகைக்கான அந்த காரியங்களை மனப்பாடமாக சொன்னாங்க. கரங்களை தட்டுவோமா? அடுத்தபடியாக பிரின்சி ஜூலியோட ஒரு தனிப்பாடலை பார்ப்போம்.